குருவியின் சமோசா வியாபாரம். சோன்பூருங்கிற ஒரு அழகான காட்டுல காலு ராணிங்கிற 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காகங்கள் இயல்பாகவே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. தினம் தினம் ஏதாச்சும் ஒரு பறவையை ஏமாற்றி அவங்க கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. காலு, எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க காட்டுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு குருவியை ஏமாத்தி சாப்பாடு சாப்பிடுவோம். ராணி, பக்கத்து காட்டுல மீனுங்கிற ஒரு குருவி சமோசா வியாபாரம் பண்ணுதான். அது அந்த நதிக்கரைக்கு பக்கத்துல தான் கடைய போட்டிருக்கு. எல்லா குருவிகளும் அதனோட சமோசா ரொம்ப ருசியா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த குருவியை ஏமாத்தி நாம சமோசா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் தங்களோட காட்டுல இருந்து மீனு குருவியோட காட்டுக்கு பறந்து போனாங்க. வாங்க காகங்களே, என்கிட்ட 5 வகையான சமோசா இருக்கு. உங்களுக்கு என்ன சமோசா வேணும்? குருவி, எங்களுக்கு தேவையானதை நாங்க அப்புறம் சொல்றோம். முதல்ல அந்த புறாக்காக்கு என்ன வேணும்னு கேட்டு அனுப்பு. மீனு, என் வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு 10 உருளைக்கிழங்கு சமோசாவும் சட்னியும் பார்சல் பண்ணி கொடு. உடனே மீனு குருவி அந்த சமோசாவை பார்சல் பண்ணி புறா கிட்ட கொடுத்துச்சு. லூசி புறாவும் அந்த பார்சலை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சுத்தி முத்தி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்த ராணிக்காகவும் மீனு குருவி கிட்ட அழுதுகிட்டே இப்படி சொல்லுச்சு. குருவி, நாங்க பக்கத்து காட்டுல வசிக்கிறோம். இந்த காட்டுக்கு ஒரு வேலை விஷயமா ஆட்டோல வந்தோம். இந்த காட்டுக்கு வந்து இறங்கின அப்புறம் தான் தெரியுது, பையில இருந்த எங்க பணத்தை யாரோ எடுத்துட்டாங்க. ஆமா குருவி, திரும்பி போகிறதுக்கு எங்களுக்கு எந்த காசும் இல்ல. ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட்டாதான் எங்களால பறந்தாச்சும் எங்க காட்டுக்கு போக முடியும். ஐயோ, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. உங்க பணத்தை எடுத்த குருவி ரொம்ப மோசமானது. ஆமா ஆமா, உங்களை மாதிரி நல்லவங்க வாழ்ற காட்டுல இப்படி மோசமான குருவிகளும் இருக்கு. குருவி, எங்களுக்கு 2 சமோசா கொடு. அதை சாப்பிட்டுட்டு இருட்டுறதுக்குள்ள எங்க காட்டுக்கு போயிடுறோம். இல்லைன்னா பசியால எங்களால பறக்கவே முடியாது. காகங்கள் இப்படி சொன்னதுமே மீனு குருவி அந்த காகங்கள் மேல இறக்கப்பட்டுச்சு. பிறகு 2 காகங்களுக்கும் வயிறு நிறைய சமோசாவை சாப்பிட கொடுத்துச்சு. குருவி, உன்னோட சமோசா ரொம்ப ருசியா இருக்கு. நாங்க இதுவரை இப்படி ஒரு சமோசாவை சாப்பிட்டதே இல்லை. எங்க காட்டுக்கு போய் உன்னோட சமோசாவை பத்தி நாங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன காகங்கள் பொய் சொல்லி நிறைய சமோசாவை சாப்பிட்டாங்க. பிறகு ரொம்ப சந்தோஷமா தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. மறுநாள் காலையில காலுவும் ராணியும் வழக்கம் போல மீனு குருவியோட காட்டுக்கு வந்தாங்க. ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இன்னைக்கு யாரை ஏமாற்றலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலு, எனக்கு இன்னைக்கு வகை வகையான இனிப்பு சாப்பிடணும் போல இருக்கு. ராணி, இந்த காட்டுல ஒரு புறா தான் இனிப்பு வியாபாரம் பண்ணுது. நான் அந்த புறாவை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப புத்திசாலி. காலு, எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் என்கிட்ட அவங்க ஏமாந்துடுவாங்க. நீங்க அந்த புறாவோட கடைக்கு மட்டும் என்ன கூட்டிட்டு போங்க. உடனே காலுக்காகவும் ராணிக்காகத்தை கூட்டிக்கிட்டு புறாவோட கடைக்கு போச்சு. கடையில உட்கார்ந்து ராணிக்காகவும் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. புறான்னு புறான்னு, எங்க அம்மா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. அநேகமா அவங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே இறந்துடுவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எங்க அம்மா கடைசியா வகை வகையான இனிப்பு பண்டங்களை ருசி பார்க்கணும்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆமா ஆமா புறான்னு, தயவு செஞ்சு என் மனைவியோட அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுங்க. அதுக்கு என்ன காகங்களே, என்னோட இனிப்புகளை தாராளமா வாங்கிட்டு போங்க. நான் விற்கத்தானே இங்க கடை போட்டிருக்கேன். புறான்னு, ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என் கணவர் காலு இனிப்புகளை வாங்குறதுக்காக தான் இந்த காட்டுக்கு ஆட்டோல வந்தாரு. காட்டுக்கு வந்து பார்த்ததுமே அவரோட பர்ஸை யாரோ எடுத்துட்டாங்க. எல்லா பணமும் போயிடுச்சு. ஆமா புறான்னு, ராணியோட அம்மாவை நான் ராத்திரி முழுவதும் கிட்ட இருந்தே பார்த்துக்கிட்டேன். அதனால ஆட்டோல அசந்து தூங்கிட்டேன். அந்த சமயத்தை பயன்படுத்தி யாரோ என் பணத்தை திருடிட்டாங்க. புறான்னு, இப்ப மட்டும் நீங்க எங்களுக்கு இனிப்பு கொடுக்கல, என் அம்மாவோட கடைசி ஆசையா நிறைவேற்ற முடியாத பாவியா மாறிடுவேன். சரி காகங்களே, உங்க நிலைமைய பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்கு. என்கிட்ட இருக்கிற இனிப்புகள்ல எல்லாத்துலயும் 2 நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்ன புறா எல்லா இனிப்புகள்லையும் 2 எடுத்து ஒரு தட்டுல வச்சு காகங்களுக்கு கொடுத்துச்சு. அதை வாங்கிக்கிட்ட காகங்கள் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போனாங்க. காகங்கள் இப்படி இனிப்பு வாங்கிட்டு போறத அந்த வழியா வந்த மீனு குருவி பார்த்துச்சு. அந்த 2 காகங்களும் எதுக்காக இங்க வந்துட்டு போறாங்க? அந்த காகம் இனிப்பு வாங்க வந்த வழியில அதனோட பணத்தை தொலைச்சிட்டான். புறான,
அந்த காகம் ஆட்டோல தானே அதனோட பணத்தை தொலைச்சது. ஆமா மீனு, இது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் அண்ணே. நேத்தைக்கு அந்த காகங்கள் இதே காரணத்தை சொல்லிதான் என்கிட்ட இருந்து சமோசா வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த காகங்கள் ரொம்ப மோசமானதுங்க, என்னையே ஏமாத்திடுச்சு. உங்களை மட்டும் இல்ல புறா அண்ணே, என்னையும் ஏமாத்திட்டாங்க. காலு, இந்த ராணியோட திறமைய பாத்தீங்களா? அந்த புறாவை ஏமாத்தவே முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா ராணி, நீ திடீர்னு பொய் சொன்னதும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சிரிப்பா வந்துச்சு. சரி காலு, இன்னைக்கு இந்த இனிப்பான மிட்டாய்களை சாப்பிடுவோம். நாளைக்கு இதே மாதிரி வேற ஏதாச்சும் பறவைகளை ஏமாத்தலாம் அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் அந்த இனிப்பான மிட்டாய்களை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில காலுவும் ராணியும் வழக்கம் போல மீனுவோட காட்டுக்கு வந்தாங்க. அவங்க அன்னைக்கு கழுகோட கடைக்கு போனாங்க. கழுகு அந்த காட்டுல தேநீர் கடை வச்சிருந்துச்சு. காகங்களே வாங்க வாங்க, உங்களுக்காக நான் டீ போடட்டுமா? கழுகுனாச்சு, நாங்க இப்பதான் ஒரு குருவியோட கடையில இருந்து சமோசா சாப்பிட்டுட்டு வரோம். அந்த குருவி எங்களுக்கு கொஞ்சம் பாக்கி காசு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது சொல்லுச்சு, நீங்க கழுகண்ணாவோட கடையில இருந்து டீ சாப்பிடுங்க, பாக்கி காசை நான் கழுகண்ணா கிட்ட கொடுத்துடுறேன்னு சொல்லுச்சு. ஆமா கழுகண்ணாச்சி, அது மட்டும் இல்ல உங்க கடையோட டீ ரொம்ப ருசியா இருக்கும்னு வேற சொல்லுச்சு. சரி காகங்களே, அப்போ டீக்கான காசை அந்த குருவி கிட்டயே வாங்கிடுறேன் அப்படின்னு கழுகு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மீனுவும் புறாவும் அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. ஹே காகங்களே, இன்னைக்கு என்ன பொய்ய சொல்லி கழுகண்ணாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன குருவி சொல்ற? நாங்க என்ன பொய் சொல்ல போறோம்? கழுகண்ணாச்சி, இந்த காகங்களை நம்பாதீங்க, இவங்க ரொம்ப மோசமானவங்க. என்கிட்டயும் புறா கிட்டையும் பொய் சொல்லி சமோசாவையும் இனிப்பையும் வாங்கி சாப்பிட்டாங்க. ஹே காகங்களே, என்னையே ஏமாத்துற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சா? இப்ப பாருங்க உங்களை என்ன செய்ய போறேன்னு. கழுகு ரெண்டு காகங்களையும் நல்ல பலமா அடிச்சது. காகங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல அடி விழுந்துச்சு. பிறகு அடி வாங்கின காலுவும் ராணியும் வேகமா தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. அவங்க மீனுக்குருவியோட காட்டு பக்கம் வரவே இல்லை. குழந்தைகளே, நாமளும் இப்படிதான் பொய் சொன்னா அதனோட பலன் ரொம்ப மோசமா இருக்கும். குருவியின் வாழை இலை வீடு. ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல அரண்மனையில இருக்கிற காவலாளி ஒரு செய்திய சொல்றதுக்காக வேகமா வந்துகிட்டு இருந்தாரு. பறவைகளே, எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்னும் 2 நாட்கள்ல நம்ம காட்டுல பெரிய மழை பெய்ய போகுது. அதனால எல்லா பறவைகளும் அவங்களோட வீட்டையும் உணவையும் தயார் நிலையில வச்சிருக்கணும். இது அரண்மனையில இருந்து வந்த எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை காவலாளி அங்கிருந்து வேறு இடத்துக்கு புறப்பட்டாரு. இதை கேட்ட மற்ற பறவைகளுக்கு ஒருவித பயம் ஏற்பட்டுச்சு. ஐயோ பைரனண்ணே, மழைக்காலம் தொடங்குதுன்னு கேள்விப்பட்டாலே எனக்கு ஒரே பயமா இருக்கு. போன வருஷம் நம்ம காட்டுல பெரிய மழை வந்துச்சு, அதுல நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஆமா மிட்டு, நீ சரியாதான் சொல்ற. ஆனா என்ன பண்றது, மழை காலத்துக்கு அப்புறம் தான் நமக்கு சுவையான வசந்த காலம் பிறக்கும். அந்த காட்டுல நிறைய பறவைகள் மரத்தாலான வீட்டை கட்டி இருந்தாங்க. ஒவ்வொரு பறவைகளோட வீட்டையும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அரண்மனையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டது. 328ங்கிற வீட்டுல மீனுங்கிற ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவி தன்னோட வீட்டுல ஒரு முட்டையை இட்டிருந்துச்சு. அந்த குருவிக்கு சாராங்கிற ஒரு பொண்ணும் இருந்தா. மழை வர போகுதுமா, நம்ம வீட்டு மேற்கூரை எல்லாம் ரொம்ப மோசமா உடைஞ்சிருக்கு. மழை வந்துச்சுன்னா தண்ணி எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுமா? நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? சாரா, நீ கவலைப்படாதம்மா. அம்மா மழை காலத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டை சரி செய்யறதுக்காக காசு சேமிச்சு வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு புறா கார்பெண்டர் கிட்ட போய் நம்ம வீட்டை சரி செய்ய சொல்றேன். அப்படியா அம்மா? அப்ப நமக்கு இனிமே எந்த பயமும் இல்ல. நம்ம மழை காலத்துல சந்தோஷமா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கலாம். அந்த சமயத்துல அந்த பக்கமா சீலோங்கிற ஒரு மோசமான கழுகு பறந்து வந்துச்சு. அது மீனுக்குருவியோட மேற்கூரை வழியா வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குருவியும் முட்டையும் இருக்கிறத பார்த்த சீலோ கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா, ஒவ்வொரு மழைக்காலத்திலயும் பறவைகள் வெளியவே வரமாட்டாங்க. மழைக்காலம் முழுவதும் நான் பட்டினியா தான் இருப்பேன். ஆனா இந்த மழைக்காலம் எனக்கு அப்படி இருக்காது. இந்த வீட்டோட நம்பர் 328. மழைக்காலத்துல எனக்கு பசி எடுக்கும் போது இந்த வீட்டுல இருக்கிற சின்ன குருவியையும் முட்டையையும் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு தனக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு சீலோ கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவியோட பக்கத்து வீட்டுல காலுக்காகத்தோட வீடு இருந்துச்சு. காலுக்காகத்தோட வீட்டின் நம்பர் 327. காலுக்காகம்
தன்னோட வீட்டை சரியா பராமரிக்காததுனால அதன் வீட்டோட மேற்கூரை முழுவதுமாவே சேதமடைஞ்சிருந்துச்சு. அலு, நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னேன் இந்த மேற்கூரைய சரி செய்யணும்னு. மழைக்காலம் வேற இன்னும் 2 நாட்கள்ல ஆரம்பமாக போகுது. இப்ப என்ன பண்ண போறீங்க? ராணி, நீ கவலைப்படாத. புறா கார்பெண்டர் என்னோட நண்பன் தான். அவன்கிட்ட வீடை சரி செய்ய சொன்னா சரி செய்துடுவான். நாம அப்புறம் காசு கொடுத்துக்கலாம். அலு, இந்த முறை மட்டும் நீங்க என்ன ஏமாத்துனீங்க. நான் நிரந்தரமா என் அம்மா வீட்லயே தங்கிடுவேன். ராணி, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் இப்பவே புறா கார்பெண்டரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தன்னோட வீட்ல இருந்து புறா கார்பெண்டரோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஐயோ, ராணி கிட்ட வேற பொய் சொல்லிட்டு வந்துட்டனே. புறா கார்பெண்டர் நிச்சயமா காசு கொடுக்காம வேலை செய்யாது. என்கிட்டயோ சுத்தமா காசு இல்ல. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு காலுக்காகவும் ஒரு தென்னை மரத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவி புறா கார்பெண்டரோட வீட்டுக்கு வந்துச்சு. புறா கார்பெண்டர், என் வீட்டோட மேற்கூரை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க மழை காலத்துக்குள்ள என் வீட்டோட மேற்கூரையை சரி செய்யணும். சரி குருவி, கண்டிப்பா செய்யறேன். ஆனா முன்கூட்டியே எனக்கு காசு கொடுத்துடணும் அப்படின்னு புறா கார்பெண்டர் சொன்னதுமே மீனுக்குருவி வீட்டை சரி செய்யறதுக்கு தேவையான காசை புறா கார்பெண்டர் கிட்ட கொடுத்துச்சு. சரி குருவி, இன்னைக்கு முழுவதும் எனக்கு வேலை இருக்கு. நான் நாளைக்கு தான் உன் வீட்டோட மேற்கூரையை சரி செய்வேன். நாளைக்கு நான் மழைக்காலத்துக்கான உணவு சேமிக்க என்னோட சகோதரி காட்டுக்கு போவேன். காலையிலேயே கிளம்பிடுவேன். வரதுக்கு சாயந்தர நேரம் ஆகும். குருவி, அது பரவாயில்ல. நீ உன் வீட்டோட நம்பர் மட்டும் சொல்லிட்டு போ. நீ வாரதுக்குள்ள நான் உன் வீட்டை சரி செய்து வைக்கிறேன். அப்படின்னா சரி கார்பெண்டர், என் வீட்டோட நம்பர் 328. புறா கார்பெண்டரும் மீனுக்குருவியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட காலுக்காகத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆகா, இதுதான் சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மட்டும் தவற விட்டுட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் இரவு நேரம் வாரது வரை வெயிட் பண்ணுச்சு. ராத்திரி எல்லா பறவைகளும் தூங்கின அப்புறமா காலுக்காகவும் மெதுவா தான் வீட்டோட நம்பர் பிளேட்டை எடுத்து மீனுக்குருவியோட வீட்டுக்கு வச்சது. மீனுக்குருவியோட வீட்டின் நம்பர் பிளேட்டை எடுத்து தன்னோட வீட்டுக்கு வச்சது. அப்படியே காலை நேரம் வந்துச்சு. ராணி, இன்னைக்கு புறா கார்பெண்டர் நம்ம வீட்டோட மேற்கூரைய சரி செய்ய வந்துடுவாரு. நீ உன் அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு வா. நான் மேற்கூரைய சரி செய்யற நேரம் நீ வீட்டுக்குள்ள இருக்கிறது பாதுகாப்பா இருக்காது. சரி காலு, நான் என் அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமா திரும்பி வரேன். இங்க அதுக்குள்ள மழைக்காலத்துக்கு தேவையான உணவு சேமிச்சு வச்சுக்கோங்க. சரி ராணி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. ராணிக்காகவும் தன்னோட வீட்ல இருந்து பறந்து தான் அம்மாவோட காட்டை நோக்கி போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே புறா கார்பெண்டர் மேற்கூரையை சரி செய்யறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாரு. 328 இதான் அந்த குருவி சொன்ன நம்பர். சரி, இப்பவே இந்த குருவியோட வீட்டுல வேலைய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்ன புறா கார்பெண்டர் வீட்டோட மேற்கூரைய சரி செய்யற வேலைய தொடங்குச்சு. ஒரு வழியா சாயந்தர நேரத்துல புறா கார்பெண்டர் மேற்கூரைய ரொம்ப சரியா செய்து முடிச்சிட்டாரு. அந்த சமயத்துல உணவு தேட போன மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அட கடவுளே, என்ன இது? புறா கார்பெண்டர், இது என்னோட வீடு கிடையாது. ஹே குருவி, நீ சொன்ன நம்பருக்கு தான் நான் வீட்டோட மேற்கூரைய சரி செய்திருக்கேன். வேணும்னா பாரு. 328. ஆமா, இது என்னோட வீட்டு நம்பர் தான். புறா கார்பெண்டர், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இது ஏன் வீடு கிடையாது. குருவி, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. நீ கொடுத்த காசுக்கு நான் வீட்டோட மேற்கூரைய சரி செய்துட்டேன். நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன புறா கார்பெண்டர் தன்னோட டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. காலு அண்ணா, யாரோ நம்ம 2 பேரோட வீட்டின் நம்பர் பிளேட்டையும் மாத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த குழப்பம் நடந்திருக்கு. நீங்க தயவு செஞ்சு உங்க வீட்டு மேற்கூரையை சரி செய்யறதுக்கான காசை எனக்கு கொடுத்துடுறீங்களா? அதை வச்சு நான் ஏன் வீட்டோட மேற்கூரையை சரி செய்திடுவேன். என்ன குருவி சொல்ற? இந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. என்கிட்ட இப்ப எந்த காசும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக தன்னோட வீட்டுக்குள்ள பறந்து போயிடுச்சு. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நாளைக்கு மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். என்கிட்ட இப்ப காசும் இல்ல, வீடு கட்டுறதுக்காக நேரமும் இல்ல. நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா காட்டுல கிடைக்கிற ஒவ்வொரு பெரிய பெரிய வாழை இலையையும் ஒரு மரத்துல கொண்டு போய் வச்சது. பிறகு அந்த வாழை இலைகளை வச்சு வேகமா ஒரு சின்ன வீட்டையும் கட்டுச்சு. தான் குழந்தையையும் முட்டையையும் தான் சேமித்த உணவுப் பொருட்களையும் அந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. அரண்மனையிலிருந்து வந்த தகவல் படி மறுநாள் காலையிலேயே காட்டுல மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. காட்டுல வழக்கத்தை விட
ரொம்ப அதிகமா கனமழை பெய்ய ஆரம்பிச்சது. காலுவும் ராணியும் தங்களோட வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தான் வாழை இலை வீட்டுல ரொம்ப பாதுகாப்பா உட்கார்ந்து இருந்துச்சு. அம்மா அம்மா, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த வீட்ல உட்கார்ந்து மழைய பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. 2 நாட்களா மழை நிக்காம தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால குகைக்குள்ள இருந்த சீலோ கழுகுக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சது. மழைக்காலம் தொடங்கினாலே நான் பசியோட இருக்க வேண்டியதுதான். எந்த பறவைகளும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அட, அன்னைக்கு ஒரு வீட்டை பார்த்து வச்சனே, அதுல ஒரு சின்ன குழந்தையும் ஒரு முட்டையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன சீலோ கழுகு மீனுக்குருவியோட வீடு இருந்த இடத்தை நோக்கி வந்துச்சு. 3, 2, 8. இந்த வீட்டுலதான் அந்த சின்ன குருவியும் முட்டையும் இருந்துச்சு. மெதுவா யாருக்கும் தெரியாம ஒரு ஜன்னல் வழியா சீலோ கழுகு வீட்டுக்குள்ள வந்துச்சு. சீலோ கழுக பார்த்ததுமே அலுவும் ராவடியும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அட கழுகாரே, நீங்க என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? காகமே, இந்த வீட்ல ஒரு சின்ன குழந்தையும் முட்டையும் இருந்துச்சு, அது எங்க போச்சு? என்ன சொல்றீங்க கழுகாரே? அப்படி யாரும் இந்த வீட்ல இல்லையே. என்னை ஏமாத்த பாக்குறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, நான் மாமிசம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்ன சீலோ கழுகு காலுவையும் ராணியையும் கொண்டு அவங்களோட மாமிசத்தை சாப்பிட்டுச்சு. தன்னோட பசி தீர்ந்ததுமே சீலோ கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. குழந்தைகளே, இந்த கதையில வர காகம் பொய் சொன்னதுனால அதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்தது பாத்தீங்களா? அதனால என்னைக்குமே பொய் சொல்லி தப்பிக்கிறத விட உண்மையை சொல்லி மாட்டிக்கிறதே சிறந்தது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். யாஷிகா, சுரேஷ், யுபுசனா, யஷ்வந்த், அதில்லா, லித்திசா, சக்திகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜீவா, நிலா, ரக்ஷித், விக்கி, விசு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இனியா, காயத்ரி, ரித்திக், பூஜிதா, தர்ஷன், தீபிகா, மகா, சிவி, அகிலா, அர்ச்சனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யாழினி, மகிழினி, அக்ஷித், தீப்தி, பிளஸ்ஸி, ஜாக்ஸி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஷாரோன் ஏஞ்சல், நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.